177.25 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுங்கிறது. அதை உறுதியாக கர்நாடக அரசு ஏற்று நமக்கு கொடுக்குமா என்கிற சந்தேகம். இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பே 15 ஆண்டுகளுக்கு தான். அது ஒரு நிலுவையான தீர்ப்பு. மறுபடி 15 ஆண்டுகள் கழித்து நம்ம உச்சநீதிமன்றத்தை அணுகுகிற போது இதே அளவு தண்ணீரை உறுதி செய்யுமா, இல்லை மறுபடியும் அதில் ஏதாவது ஒரு 10-20 டிஎம்சி தண்ணீரை துண்டிக்குமாங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இப்போ 14.75 டிஎம்சி தண்ணீரை நம்ம இழந்திருக்கோம்னு பார்க்குறது, மொத்தமாக நம்ம பெற்றுக்கொண்டு வந்த 372.8 டிஎம்சியோட ஒப்பிடும்போது 3/4 பங்கை நம்ம இதில் இழந்திருக்கோம். இப்போ இந்த சூழலில் நமக்கு இருக்கிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது, காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அமைப்பது, இதுதான் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு. அதை இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் பலமுறை அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு அமைக்கலை. என்னால் அரசின் நிர்வாகத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நாங்கள் சட்டம் இயற்றி பார்த்துக்கிறோன்னு சொல்லி காலத்தை கடத்திருச்சு. இப்போ இந்த சூழலில் 6 வாரத்துக்குள்ளே நீங்கள் அமைக்கணும்னு சொல்லும் போது 1 வாரத்தை கடத்தி விட்டுருச்சு. இந்த 5 வாரம் தான் இருக்குது. இப்போவும் கர்நாடகாவில் மே மாதம் தேர்தல் வர்ற வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கேட்டு கடத்தி விட்டுட்டால் வேறு வழியே இல்லாமல் போயிடும் என்கிற காரணத்தினால்தான் எல்லா அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமர் மாண்புமிக்க நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இதை அழுத்தம் கொடுக்கணும். காலம் கடத்தாமல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அமைப்பதற்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும், விரைந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பேசுவது என்று முடிவெடுத்திருக்கு. இது தமிழக அரசியல் வரலாற்றில் மண்ணின் உரிமைக்காக அனைத்து கட்சிகளும் கருத்து வேறுபாடு கட்சி நிலைப்பாடை தாண்டி ஒன்றிணைந்திருப்பது ஒரு வரலாற்று பெரும் மாற்றமாக நான் பார்க்குறேன்.